ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2B ஹீரோயிக்ஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நைஸோட சோஷியல் ப்ரெஷர்ஸ் இருக்க அதிகமாகிட்டே இருக்குங்கிறாங்க. இதை பார்த்த ஒருத்தன் எனக்கு கிடைக்கலன்னா இது யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். இப்போ நமக்கு அந்த மூன்கிற ஹீரோவோட பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. அவள் ஃபஸ்ட்டு ஒரு விளாகர் உமனாக தான் இருந்தாலாம். இந்த உலகத்தை சுற்றி நிறைய கண்ட்ரி அவள் சுற்றி விளாகிங் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதனால் மக்களோட ட்ரெஸ் கிடச்சா அவளுக்கு கிடைச்ச பவர் தான் இந்த டெலிபோர்ட்டேஷனுங்கிறாங்க. அவள் கையில் ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை வச்சு அவள் எங்கே போகிறாளோ அந்த இடத்துல அவளால் நினச்ச இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிக்க முடியும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகிற இடத்துலேருந்து நைஸாக வந்து காப்பாற்றுவான் மூணு. அப்போலேருந்து இவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படியே இந்த கனவுலேருந்து நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். இப்போ பார்த்தா அந்த இடத்துல அந்த பாடி இல்லை. பின்னாடி பார்த்தா ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கா. அப்போ அது ஒரு கனவு தானோன்னு நினைக்கிறான். சரி இவனு எதாவது பேசலாம்னு சொல்லிட்டு ஹாய்னு சொல்ல வரான். என்கிட்ட பேசாத மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. அவளே சொல்கிறா, நீ நைஸ் இல்லைன்னு எனக்கு தெரியுது, யார் நீன்னு கேட்குறா. ஆமாம் உண்மைதான், நான் நைஸ் இல்லைங்கிறான். அப்போ அவன் எங்கன்னு கேட்குறா. அவன் உயிரோட இல்லைங்கிறான் இவனும். இதை கேட்டால் அவள் இன்னுமே கடுப்பாக அவள் ஏஜென்சியை கால் பண்ணி திட்டிகிட்டு இருக்கா. இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நைஸோட கேர்ள் ஃப்ரெண்டாக இவள் 3 வருஷமாக இருந்திருக்கலாம். இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவள் பிடிச்சலாம் டேட்டிங் பண்ணல, மக்கள் கேட்டாங்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி அது மூலியமாக தான் 3 வருஷமாக ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு டேட்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நைஸ் இறந்துட்டதுனால என்னை விடலாம்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ மேனேஜர் அதே தான் சொல்கிறாங்க, சரி நீங்கள் டேட்டிங் பண்ணுறது முடிச்சுக்கலான்னு. ஏன்னா ஃபேன்ஸ்லாம் புதுசாக ஒன்று கேட்குறாங்க, உன்னோட ஒய்ஃபாக இருக்கலாங்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கெலாம் 34 பல்லு தெரியுது. ஆனால் மூணுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, திட்டிக்கிட்டு இருக்கா. மேனேஜர் உங்களை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க, நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் உங்களால் இதை விட்டு வெளில வர முடியாதுன்னு. நீ நினச்சாதான் வெளில டெலிபோர்ட் ஆகி போக முடியல, போய்க்கலாம் பேக்கிறான். நீ என்கிட்ட பேசாத, நீ புது ஆளுன்னு சொல்லிட்டு அவளும் என்னென்னமோ சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. உனக்கு உண்மையான 3 யாருன்னு தெரியுமா, இதான் நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவளை முடிஞ்ச அளவுக்கு கிளம்சியாக காட்டிக்கிறா. ஆனால் இதை பார்க்க ஹீரோக்கு இன்னும் அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் இது எதுக்குமே ஒத்துக்கல. இவன் நைஸுங்கிறதுனால இவனால் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக தான் இருக்க முடியும். இப்போ சாப்பாடு தூக்கி இவன் ஸ்டாச்சு மேலே போடுறா. நீ இதே மாதிரி போடுங்கிறா. இவனும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயங்குறான், அப்புறம் அடிச்சிடுறான். நீ அவனை மாதிரி தான் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க. நீ இந்த மேனேஜர் சொல்கிறாங்க, இந்த மக்கள் சொல்கிறாங்கிறதுக்காகலாம் நைஸ் மாதிரி நடிக்க தேவையில்லை, நீ ஒன்றை மாதிரியே இருக்கலாங்கிறா. ஆமாம் நான் என்ன மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவனு திருப்பி அடிக்கிறான். இப்போ அப்படியே அவங்க ஜாலியாக விளாண்டுக்கிறாங்க. இப்போ அப்படியே நைட்டு தூங்குற பாவலும் கேட்குறா, உன்னோட பேர் என்னன்னு. அதை நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு பதில் சொல்லி, ஏன் உன்னால் இங்கேருந்து டெலிபோர்ட் ஆக முடியாதுன்னு சொல்லி கேட்குறான். இவ கன் எடுத்து சுட்டு பார்க்குறா. பார்த்தா இவனுக்கு பக்கத்தில் தான் வரா. என்னன்னா இவங்க மக்கள் எல்லாருமே நைஸ் கூட இவ ஒன்றா இருப்பான்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இவளே என்னன்னு விட்டு பிரிஞ்சு போக நினச்சாலுமே இவளால் போக முடியாது. இவங்க பவர்லாம் அந்த பிலீஃபால் லாக் ஆகிருக்கு. இதை விட்டு ஒரு நாள் வெளியிலே போக முடியாதான்னு கேட்குறா. இல்லை என்னால் போக முடியாது, நான் விளாகராக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இது அப்படியே தான் போயிடுச்சு, என்னால் இதை விட்டு வெளில போக முடியாதுங்கிறா. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லேன்னு கேட்குறா. ஆமாம் என்னோட உண்மையான பேர் லிங்லிங்கிறான். நைஸுங்கிற பேரோட இந்த பேர் எவ்வளோ நல்லா இருக்குது, குட் நைட்னு சொல்லிட்டு அவளும் தூங்கிடுறா. இப்போ அப்படியே 1 மாதத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஒய்ஃபை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒரு மாதிரி ஒரே ரூமில் அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே மேனேஜர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது சரியான ஐடியான்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக சரியான ஐடியா இதுதான். இவங்க 2 பேரையும் தனியாக ரூமில் போட்டதே போதும், இவங்க தானாகவே இவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் வளர்ந்துக்குங்கிறாங்க. இப்போ நைஸ் அங்கே வந்து அவள் வச்சுட்டு போன கயிறில் ஒரு ஸ்விங் மாதிரி ஒன்று செய்கிறான். இதை பார்த்து அவளும் அதில் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கா. நீ கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிக்கிறேன்னு சொல்கிறா. நான் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்கிறான். இன்னும் க்ளோஸாக சொல்லணும்னு ஒரு ப்ரோமோஸ் எல்லாமே நான் தான் எழுதியிருக்கேங்கிறான். அதனால தான் அந்த கேள்விக்கு ஒன்றால் பதில் சொல்ல முடிஞ்சான்னு சொல்லி இவனு கேட்குறான். அந்த முதல் கொஸ்டினுக்கு நான் எப்போல்லாம் ரொம்ப சோகமாக இருந்திருக்கணும் அப்போலாம் உன்னை பார்த்து தான் நான் மோட்டிவேட் ஆகியிருக்கேன். இப்போ அப்படியே மேரேஜ் சீனை காட்டுறாங்க. என்னோட வாழ்க்கைக்கு ஒளி தந்தது நீ தான், 3 என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்குறான் நைஸும். இப்போ அந்த இடத்துல ஒரு வில்லன் வரான். 3 நான் தான் வச்சுப்பேன், எனக்கு இல்லைனா வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாதுங்கிறான். இப்போ அவங்களுக்குள்ள அங்கே ஒரு சண்டை ஆரம்பிக்குது. என்ன நீ எல்லா மூவியும் தப்பாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனு கேட்குறான். நான் தப்பாக பண்ணுறேன், நீ தாண்டா எல்லாத்தையும் தப்பாக பண்ணுன்னு சொல்லி நைஸும் சொல்லிட்டு இருக்கான். 3 நடுப்புற வந்து அடிக்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. மேனேஜர் கண்டபடி கத்துறாங்க, இவன் மண்டையில் மூளை இருக்கா இல்லையா, ஸ்கிரிப்ட் நம்ம போட்டது என்னமோ இவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நினச்சுங்கிறத காட்டுறாங்க. 3 ஸ்விங் பண்ணுறதை பார்த்து இவன் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட கனவெல்லாம் நினைவாக வந்துருச்சுன்னு இவனு கேட்குறான். நம்ம அவங்க சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு. அவளுக்கு இது பிடிக்கல, அந்த ஸ்விங்கோ கீழே விழுந்துருச்சு. இப்போ தான் அந்த நைஸ்க்கு ஒரு புது ஐடியா வருது. அதாவது மக்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்துருக்கணும் தான் நினைக்கிறாங்க, அப்போ நாங்களாக பிரிஞ்சால் தான் தப்பு, ஆனால் 3வது பர்சன் ஒருத்தன் உள்ள வந்து எங்களை பிரிச்சான்னு கேட்குறான். ஆக்சுவலி இவன் சொன்னது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி தான், புதுசாக ஒருத்தன் வந்து இவங்க மேரேஜை தடுக்கிற மாதிரி. ஆனால் மேனேஜர் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போய் அவளை கொண்டுலாங்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு இதுலேருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதனால் நீங்கள் 2 பேரும் மேரேஜில் சண்டை போடுவீங்க, அப்போ 3 அவன் கொண்டுருவான் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்டை சொல்கிறாங்க. இப்போ அந்த ஸ்கிரிப்ட் படி தான் இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் தான். இப்போ அந்த வில்லனுக்கு ஒன்றுமே புரியல இங்கே நடக்கிறது எதுவுமே. இப்போ அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி நைஸை மட்டும் தனியாக மேலே கூட்டு வந்துடுறான். யார் நீ, எங்கே நைஸ்ன்னு கேட்குறான். நான் தான் நைஸ்னு ஒன்று சொல்கிறான். இல்லை எனக்கு தெரிஞ்ச நைஸ் நீ இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க்கு அவுக்குறான். இப்போ நைஸ்க்கு புரியுது ஏதோ நீங்கள் தப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னு. 3 நடுப்புறாரா. அவன் 3 பிடிச்சி வச்சு கொண்டுருவேன், இப்போ நீ உண்மையை சொல்லுன்னு கேட்குறான். 3 ஆர்வமாக கேட்குறான், எனக்கு கொன்று சீக்கிரம்னு. இப்போ உண்மையான நைஸ் எங்கே இருக்கான்னு சொல்ல புரியா இல்லைன்னு சொல்லி அவனு கேட்குறான். இப்போ தான் இவனுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அவன் இறந்துட்டாங்கிறான், சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறான். இதை கேட்டு அவனால் ஏற்றுக்கவே முடியல. அவனோட ஃபுல் ரேஜை இந்த நைஸ் மேலே காட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்களுக்குள்ள திருப்பி சண்டை ஆரம்பிக்குது. இந்த சண்டையெல்லாம் விஷுவல்ஸாக பார்த்தா நல்லாயிருக்கும், நீங்கள் அதை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நான் நினச்சது கரெக்டு தான், நீ நைஸ் இல்லை. ஏன்னா அவன் என்னை இப்படி அடிக்க மாட்டான்னு சொல்கிறான். இப்போ தான் இவங்க பாஸ்ட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவனும் நைஸ்மே ஃப்ரெண்ட்ஸ் தானா. இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்களோட ட்ரீமே அதானா. ஆனால் ஒருத்தர் தான் ஹீரோவாக இருக்க முடியும்னே நைஸ் ஹீரோவாக இருந்துட்டான். இவன் வந்து அவனுக்கு வில்லன் ஆகிட்டான். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டா நைஸோட ட்ரஸ்ட் வேல்யூ ரொம்பவே பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் ஒரு சில நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க, மேனேஜருக்கு கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. நைஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. இப்போ தான் அவனுக்கு புரியுதுங்கிறான் ஏன் அவன் எனக்கு மெசேஜ் பண்ணலன்னு. எங்களோட கனவு, நாங்களாம் ஹீரோ ஆகணுங்கிற கனவு அது முன்னாடி அழிஞ்சிருச்சுங்கிறான். இப்போ எங்கிட்ட 3 கூப்பிட்றா. நான் உன்னே தான் ரொம்ப ஃபோக்கஸாக பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னை பற்றி நான் மறந்துட்டேங்கிறா. பார்த்தா அவன் நெஞ்சிலேருந்து ரத்தம் வருது. நைஸ் இதை பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறான். கவலைப்படாத, இது ஒன்றும் உண்மையான ரத்தம் இல்லை, நம்ம ரிஹர்சல் பண்ண மாதிரியே பேசுங்கிறா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே யாருமே உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்டதே இல்லை. எல்லாருமே என்னை ஒரு 3ஆக தான் பார்த்துருக்காங்க, அதாவது ஒரு ஹீரோவாக பார்த்துருக்காங்க. ஆனால் நீ தான் என்னோட உண்மையான என்னையவா பார்த்த. உன் கூட இருந்தது என்னமோ சில வாரங்கள் தான், ஆனால் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் தான் இதை ஆசைப்பட்டு கேட்டேன், ஆனால் எனக்கே இப்போ ரொம்பவே வருத்தமாக இருக்குது, உனக்கு குட் பை சொல்லுங்கிறா. இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே அழுகுறாங்க. இந்த பக்கம் மேனேஜர் திட்டிகிட்டு இருக்கா, முட்டாள்களா இதை பார்க்காதீங்களா, இதை டெலிகாஸ்ட் பண்ணுற வேலையை பாருங்கடான்னு. பரவாயில்ல, இந்த பையனுக்கும் நிறைய டேலண்ட் இருக்கு, இவன் இந்த அளவுக்கு நடிப்பான் நானும் எதிர்பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறா. பார்த்தா மேனேஜருக்கே லைட்டாக தண்ணி வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, உங்களோட 3க்காக கடைசியாக ஏதாவது வார்த்தை சொல்ல விரும்புறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் இல்லைங்கிறத நினைக்க கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் பழகிக்கணுங்கிறான். இப்போ அப்படியே ரூமில் காட்டுறான். 3 அங்கே வெக்கேஷனுக்கு போக கிளம்பிட்டு இருக்கா. இப்போ அவளுமே ரொம்ப சந்தோஷமாக பீச்சுக்கு டெலபோர்ட் ஆகிக்கிறா. ஆனால் இவனுக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இதை பார்க்க. எப்படியோ கடைசியாக நீ நினச்சது உனக்கு கிடச்சிருச்சுங்கிறான். ஆனால் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறா இவளும். பக்கத்தில் நியூஸ்லேயும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ நைஸோட வேல்யூ இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குன்னு. ஓ, அதுதான் உனக்கு வேணுமா, சரி குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போகிறா. அவனும் ஏதோ சொல்ல வரான், அதுக்குள்ளே போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுது. அவளோட கண்ணு மட்டும் தான் இப்போதைக்கு இங்கே இருக்குது. இப்போ நமக்கு இந்த பக்கம் ஐ ஆஃப் ட்ரூத் ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. இங்கே என்னமோ ஒன்று தப்பாக இருக்கேன்னு சொல்லி இந்த ரெக்கார்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவங்களோட கான்வர்சேஷனில் நைஸோட ஹார்ட் ரேட் வந்து ஈக்குவலாக தான் இருந்திருக்கும் எல்லா டைமும். ஆனால் அந்த மேனேஜரை பார்த்தோன்னே இவனோட ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஒருவேளை மேனேஜருக்கு இவனுக்கு எதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் 2 பேர் ஃபோட்டோ பக்கத்தில் வச்சு பார்த்தா ஒன்றாவது. அப்போ நீ தான் நைஸான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நீ இதை சொல்கிறதுனால மக்களுக்கு இவன் யாருன்னு தெரியாது, மக்கள் எதை நம்பணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க நம்புவாங்கங்கிறாங்க. இப்போ அந்த கண்ணாடியோட சொல்லிட்டு ஒரு உருவம் வருது, மக்கள் எதை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் அவங்களோட ஃபியரை மட்டும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி புதுசாக ஒரு டைட்டன் உருவாக போகுது, அது கூட நீ சேர்ந்துக்கோன்னு சொல்கிறான், காட் ஐன்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வாய்ஸில் இல்லை சேனலில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.